இன்றைக்கி காஜா ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டீ கடையில் ஸ்நாக்ஸாகவும் இது கிடைக்கும். ஆமாங்க, மாவு சர்க்கரை இதை வைத்து சுலபமாக வீட்டிலேயே செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மைதா போட்டுக்கலாம். சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை 1 கப்பு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நல்லா தின்னாக திரட்டிக்கலாம். மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் போட்டு தின்னாக திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கணும். நல்லா உருட்டின பிறகு இந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுக்கலாம். இது நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் பண்ணுற மாதிரி வராது. அப்போ தான் டீ கடை டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் மைதா மாவில் பண்ணால். அப்புறம் ஒரு பூரி கட்டை வச்சு லேசாக இதை திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். லேசாக திரட்டுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கின்னு கடாய் எண்ணெய் போட்டு நல்லா சூடான பிறகு ஒரு பீசஸாக எடுத்து போடலாம். போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். அது தானாக மேலே பொங்கி வரணும். வந்த பிறகு முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வெந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் கட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷீரால போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஊறுனா அது ரொம்ப மெல்ட் ஆகி மொறுமொறுன்னு இருக்காது. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. அதெல்லாம் ரெடி ஆகிட்டு காஜா. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.